நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேங்க இந்த சென்னாவை. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்ய போகிறேன். குக்கரில் இதை சேர்த்துட்டு உப்பு போட்டு ஒரு 4 விசில் அடிக்கட்டும். அப்படியே ஒரு பக்கம் டீ போட்டிருந்தேன். ஸோ ஆற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கிரேவி செய்ய ஆரம்பித்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயத்தோட உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தக்காளி பழத்தோட இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி விட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சென்னாவையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக நான் கசூரி மெத்தியை சேர்த்துருக்கேன். அது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா மல்லி இலை கூட சேர்த்து விட்டு இறக்கிக்கலாம். இந்த சென்னா கிரேவி அல்டிமேட்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி நான் தோசைக்கு தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கிடலாம். இட்லி, தோசை, பூரிக்குமே ரொம்ப அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நாளைக்கு அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.